பொதுக்காலம் 4ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம் சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவசனங்கள் 13, 14, 30 மற்றும் அதிகாரம் 16, இறைவசனங்கள் 5 முதல் 13 வரை. அந்நாட்களில் தூதன் ஒருவன் தாவீதிடம் வந்து, அப்சலோம் இஸ்ரேலரின் உள்ளங்களை கவர்ந்து கொண்டார் என்று கூறினான். தாவீது தம்மோடு எருசலேமில் இருந்த அலுவலர் அனைவரிடமும், வாருங்கள், நாம் தப்பியோடுவோம், ஏனெனில் அப்சலோமிற்கு முன்பாக நாம் தப்ப முடியாது. விரைவில் வெளியேறுங்கள், இல்லையேல் அவன் விரைவில் நம்மை மேற்கொண்டு நமக்கு தீங்கு விளைவிப்பான், நகரையும் வாள்முனையில் தாக்குவான் என்றார். தாவீது அழுது கொண்டே ஒலிவமலை ஏறிச் சென்றார். தலையை மூடிக்கொண்டு வெறுங்காலோடு அவர் நடந்தார். அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் தம் தலையை மூடிக்கொண்டு அழுது கொண்டே ஏறிச் சென்றனர். தாவீது பகூரிம் வந்தபோது சவுலின் குடும்பத்தையும் வீட்டையும் சார்ந்த ஒருவன் அவரை எதிர்கொண்டான். அவன் கேராவின் மகனான சிமையி. அவன் பழித்துக் கொண்டே எதிரே வந்தான். அவன் தாவீது மீதும் தாவீது அரசரின் எல்லா பணியாளர் மீதும் எல்லா மக்கள் மீதும் அவர் தம் வலமும் இடமும் இருந்த வீரர்கள் மீதும் கல்லெறிந்தான். சிமையி பழித்துக் கூறியது, இரத்த வெறியனே, பரத்தை மகனே, போ போ, நீ சிந்திய சவுல் வீட்டாரின் இரத்த பலி அனைத்தையும் ஆண்டவர் உன் மீது வரச் செய்துள்ளார். சவுலுக்கு பதிலாக நீ ஆட்சி செய்தாய் அன்றோ? ஆண்டவர் உன் மகன் அப்சலோமின் கையில் அரசை தருவார். இரத்த வெறியனே, நீ உன் தீமையிலேயே அழிவாய். அப்போது செரூயாவின் மகன் அபிசாய் அரசரிடம் வந்து, இச்செத்த நாய் என் தலைவராம் அரசரை பழிப்பதா? இதோ நான் சென்று அவனது தலையை கொய்து எறிய எனக்கு அனுமதி தாரும் என்றான். அதற்கு அரசர், செரூயாவின் மக்களே, இதை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், அவன் பழிக்கட்டும். ஒருவேளை தாவீதை பழி என்று ஆண்டவரே அவருக்கு சொல்லியிருந்தால் இவ்வாறு நீ ஏன் செய்தாய் என்று யார் சொல்ல முடியும் என்றார். மீண்டும் தாவீது அபிசாயிடமும் தம் பணியாளர் அனைவரிடமும் கூறியது, இதோ எனக்கு பிறந்த என் மகனே என் உயிரை பறிக்க தேடுகிறான். பென்யமீனின் குலத்தை சார்ந்த இவன் செய்யலாகாதோ? அவனை விட்டுவிடு, அவன் பழிக்கட்டும், ஏனெனில் ஆண்டவரே அவனை தூண்டியுள்ளார். ஒருவேளை ஆண்டவர் என் துயரத்தை காண்பார். இன்று அவன் பழித்து பேசியதற்காக எனக்கு அவர் நன்மை செய்வார். தாவீது தன் ஆள்களோடு பயணத்தை தொடர்ந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1 முதல் 20 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கறையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கியவுடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒரு பொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார். தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர்
என் பெயர் இலேகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்லி அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதியில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையில் இருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்னவென்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலேகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவரும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர்கள் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததை எல்லாம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். குரங்குகளை வைத்து செய்யப்பட்ட ஓர் ஆய்வு இது. ஒரு பெரிய தொட்டியில் ஒரு பெரிய குரங்கையும் அதன் குட்டியையும் போட்டனர். தொட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் நிரப்ப ஆரம்பித்தனர். தண்ணீர் கால் அளவுக்கு வந்தபோது தாய்க்குரங்கு நேராக நின்று கொண்டு தன் குட்டியை இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டது. தண்ணீர் இடுப்புக்கு மேல் வந்தபோது தன் குட்டியை தோளின் மேல் வைத்துக் கொண்டது. தண்ணீர் தோளின் அளவுக்கு வந்தபோது குட்டியை தலைக்கு மேலே தூக்கி நின்றது. தொடர்ந்து தண்ணீர் நிரப்பப்பட்டு தண்ணீரானது தாய்க்குரங்கின் கழுத்துக்கு மேலே வர ஆரம்பித்த போது அது தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் குட்டியை கீழே போட்டு அதன் மேல் ஏறி நின்றதாம். இப்படிப்பட்ட மனநிலையானது குரங்கிடம் மட்டுமல்ல, மனிதர்களாகிய நம்மிடமும் காணப்படுகிறது என்பது உண்மை. அதாவது நாம் ஒவ்வொருவருமே பிறருக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருக்க முனைகின்றோம். ஆனால் இதன் பொருட்டு ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்தது என்றால் அவ்வுதவி செய்தலில் நிலைத்திருப்பதை விட பெரும்பாலும் பின்வாங்க ஆரம்பித்து விடுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு கெரசேனர் பகுதியில் வாழ்ந்த ஒரு பேய் பிடித்த மனிதரை குணமாக்கியதைக் கண்டு அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதியை விட்டு இயேசு போய்விடுமாறு வேண்டிக் கொண்டதை குறித்து மார்க்கு எழுதுகின்றார். காரணம், அவர்களுக்கு பேய் பிடித்தவர் குணமானதை விட பன்றிகளை இழந்ததுதான், அதாவது பொருளாதார பாதிப்பு தான் பெரிதாக தெரிந்தது. இயேசுவை பொறுத்த அளவில் மனிதமா பொருளாதாரமா எது முக்கியமானது என்ற கேள்வி வந்தபோது அவர் எப்பொழுதுமே மனிதத்தை தான் தேர்ந்தெடுத்தார். எனவேதான் பன்றிகளுக்குள் பேய்கள் போகட்டுமா என்று கேட்டபோது அவரும் உடனே இசைவு தந்தார். ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் மனிதத்தை விட பொருளைத்தான் தேர்ந்தெடுக்கின்றோம். மனித உறவுகளை விட பொருளாதார வசதிதான் முக்கியமானது என்று எண்ணுகிறோம் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு கசப்பான உண்மை. இரு பெண்கள் பேசிக் கொண்டிருந்தார்களாம். ஒரு பெண், நேற்று என் கணவர் முருங்கை மரத்தில் ஏறி காய் பறிக்கும் போது தவறி கீழே விழுந்து விட்டார் என்று சொன்னாராம். உடனே அடுத்த பெண், ஐயையோ அப்புறம் என்ன ஆச்சு என்று ஆவலாக கேட்க முதல் பெண், அப்புறம் என்னாச்சு, அவரால் முருங்கைக்காய் பறிக்க முடியாதால வெண்டைக்காய் வச்சு சாம்பார் வச்சேன் என்றாராம்.
இது ஒரு துணுக்காக இருந்தாலும் மனிதத்தை விட பொருளையும் பணத்தையும் நமக்கு எது பிடித்ததோ அதையும் முன்னிலைப்படுத்துகின்ற நமது மனித மனப்பான்மையை வேடிக்கையாக இந்த கதையானது எடுத்துரைக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் தாவீதின் மகனாகிய அப்சலோம் மனிதத்தை விட பதவியை தேர்ந்தெடுத்ததன் காரணமாக தாவீது அரசரும் அவரது உதவியாளர்களும் எவ்வாறு துன்பப்பட்டனர் என்பது குறித்து வாசிக்கின்றோம். தாவீது அப்சலோம் மட்டில் நல்லது செய்யக்கூடியவராக இருந்தும் அப்சலோம் எவ்வாறு பதவி ஆசை கொண்டு ரகசியமாக பல்வேறு சதித்திட்டங்கள் தீட்டினான் என்பதை 2 சாமுவேல் 15:1-12 வசனங்களில், அதாவது இன்றைய வாசகத்திற்கு முந்தைய பகுதியில் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் மனிதத்தை தேர்ந்தெடுப்பதா அல்லது பொருளாதாரம், வசதி ஆகியவற்றை தேர்ந்தெடுப்பதா என்பது குறித்த போராட்டம் நம் ஒவ்வொருவரிலும் எழுவதை நாம் அறிந்திருப்போம். நம்மிடம் இருக்கிற உபரி பணத்தை வைத்துக் கொண்டு நமக்கு தேவையான ஆடம்பர பொருள் ஒன்றை வாங்குவதா அல்லது ஒரு பிள்ளையை படிக்க வைப்பதா என்கிற ஒரு போராட்டம் நம்மில் இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட போராட்டத்தில் கடவுளின் சாயல்களாக இருக்கும் மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதத்தை தேர்ந்தெடுப்பதே கடவுளுக்கு பிடித்தமானது என்பதையும், ஏன் இன்னும் சொல்லப்போனால் மனிதத்தை தேர்ந்தெடுப்பது கடவுளையே தேர்ந்தெடுப்பதாகும் என்ற உண்மையை மனதில் இருத்த இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். புனித 2ஆம் யோவான் பவுல் மறைந்த திருத்தந்தை அவர்கள் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. ஒன்றை நாம் இழந்தால் இன்னொன்றையும் இழக்க வேண்டியிருக்கும் என்று சொல்கின்றார். இவ்வாறு மனிதத்தை தேர்ந்தெடுத்து அதற்காக உழைக்கின்ற வேளையில் பொருளாதார அளவில் நமக்கு சில பாதிப்புகள் நிகழ்ந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதே இயேசு இன்று நமக்கு கற்றுத்தரும் பாடமாக இருக்கின்றது. ஜெபம். இறைவா, பொருளாதார நலன்களை விட மனித நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது எங்களது மனிதத்தன்மையையும் நாங்கள் உயர்த்திக் கொள்கிறோம் என்பதை உணர்ந்து வாழ எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன்.